இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணியின் கைப்பையை எடுத்து சென்ற குரங்கு ஒன்று அதிலிருந்த 500 ரூபாய் கட்டை ஒவ்வொரு நோட்டாக எடுத்து மரத்தின் மேலிருந்து கீழே தூக்கி போடும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் வழங்க கேட்கலாம். ஹரி, வணக்கம். இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு விவரிங்க. மலைகளின் இலவச கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்ற சுற்றுலா இடங்கள் இருந்தாலும் குணா குகையை எப்போதும் பார்வையிடாமல் செல்வதில்லை. குறிப்பாக மஞ்சுமால் பாய்ஸ் திரைப்படம் வெளியானதற்கு பிறகு கொடைக்கானல் வந்தால் குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணியின் வருகை சற்று அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 70 நிறங்களில் மட்டும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் குணா குகையை கண்டு ரசித்துள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நுழைவு கட்டணம் செலுத்திவிட்டு சிறிது தூரம் நடந்து சென்றால் குணா குகையின் வெளித்தட்டத்தையும் இயற்கையிலும் பசுமையான மர செடி கொடிகளையும் காண முடியும். அழகும் ஆபத்தும் நிறைந்து காணப்படும் இந்த குணா குகையில் நாளுக்கு நாள் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே இங்கு வரும் சுற்றுலா பயணி இங்குள்ள குரங்குகளை பார்த்து பயப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இன்று குரங்குகள் சுற்றுலா பயணியின் செல்போன் மற்றும் ஹேண்ட்பேக்கை பறித்துக் கொண்டு மரத்தின் உச்சிக்கு சென்று அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த 500 ரூபாய் கட்டையில் இருந்த நோட்டுகளை ஒவ்வொன்றாக தூக்கி மரத்தின் கீழ் எறிந்துள்ளது. அந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. மேலும் குணா குகை பகுதியில் வனத்துறை சார்பில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாலும் கூடுதல் பணியாளர்களை நியமித்து குரங்குகளை கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.